காலங்காத்தாலே சனிக்கிழமை அதுமா கால் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? தங்களின் உதவி எங்கள் குடும்பத்திற்கு தேவைப்படுகிறது மிஸ்டர் தினேஷ். ஆக மொத்தம் எப்பயா உதவினா தான் கால் பண்றாங்க, இல்லைன்னா இப்படிதான். நீ கடைசியா எப்ப இல்ல எனக்கு உதவினா நானும் கால் பண்றேன், அவங்களுக்கு உதவினா எனக்கு அவங்க கால் பண்றாங்க. உதவிக்கு உதவி தானே நண்பர்கள் இல்லையா? ஆமா கண்டிப்பா, உதவிக்கு ஒரு நாம் உதவி. என்ன காதலர்களா தினமும் பேச, இல்ல கள்ளக்காதலர்களா பேச? என்ன உதவி தேவைப்படுகிறது? உதவி எனக்கு இல்லை, எனது ரத்த பிறப்புக்கு. ஓ மோனிகாண்டி, அப்ப என் மனைவியோட தோழிக்கா? ஆமா, சிறந்த தோழிக்கு. சிறந்த தோழிக்கு. ஓகே, என்ன உதவி? தெரியாம அவங்க ரெண்டு பேரும் நிறைய பின்னாடி பேசுறதா எனக்கு உளவுத்துறை இந்து கிட்ட இருந்து தகவல் வருது. ஐயோ, எவிடன்ஸோட எனக்கு அனுப்ப சொல்லுங்க, நான் எக்ஸ்ட்ராவா அடி வாங்கிக்கிறேன். எப்படி அதை நான் இங்க கண்டுபிடிச்சு சொன்னா என்னை தான் தூக்கி போட்டு மிதிப்பா. வேணாம், சரி. காலையில ஒரு சனிக்கிழமை இன்னைக்கு காலையில ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கிறதா என் மாப்பிள்ள சொல்லியிருக்காரு. அதுவும் அது பேர் என்ன, டோரா பூஜி. டோரா பூஜி பாக்குறியா? நம்ம நைட்ல என்ன பாத்துருக்கோம் தெரியுமா ப்ரோ? நைட் நம்ம பெரிய டோரா பார்ப்போம், இது குட்டி டோரா. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? பிளாடி ஃபூல். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்க மாப்பிள்ள ஒரு வார்த்தை ஏதோ பேசணுமா? சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன வேணும்? ஏங்க அந்த வீடு பார்த்து கொடுங்க. ஐயோ, இவ்வளவு நாள் வாட்ஸ்அப்ல வாய்ஸா தான் இருந்தது, இன்னைக்கு நேராவே கால் பண்ணிட்டீங்க நீங்க. ஆமாங்க, என்ன பாக்குறீங்களா இல்லையா? இல்ல பாத்துருக்கேன் ப்ரோ, 2 வீடு பாத்துருக்கேன். கமிஷன் தருவீங்களா? அவன் பாரு கேவலமா கமிஷன் தருவீங்களாங்கிறான். வாங்கிக்கோங்க. கண்டென்ட் வேணுமா? கண்டென்ட்டா தாங்கண்ணா, அதுவே போதும். சரி சரி, நேரவே பாருங்க என்னன்னு. நான் பார்த்துட்டு சொல்றேன் ப்ரோ. இன்னொரு வீடு இருக்குல்ல, பாருங்க அது என்னன்னு. நான் இப்ப பாத்துருவேன். பேசிட்டேன் ஆல்ரெடி, அவங்கிட்ட பேசிட்டேன். ஹிந்திக்காரங்கிறனால உங்களை அனுப்பிச்சு விடுறோம் தெரியுமில. தெரியும், இங்கிலீஷ்காரினா உங்க மச்சான் அனுப்பிச்சிருப்பீங்க தெரியும். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அவர் அப்பா இப்ப ரெடியா இருக்காரு. டேய், நீ நேத்துல இருந்து 3 நாளா வீடு பாத்துட்டு இருக்கதானாங்க? ஆமா ப்ரோ, இதோட 4வது வீடு. கடங்கள தானே. மோனி என்ன சொன்னான்னா, திவ்யாவை கூட்டிட்டு போக சொன்னான். அப்பதான் மங்களகரமான வீடு கிடைக்குமா. சரி மோனி, இப்படி அண்ணனை நீ இப்படி தப்பா நினைச்சிட்டீல, உனக்காக 4 வீடு பார்த்தனேமா. அப்ப முகத்தை பாவமா வச்சு பால, அதை பார்த்து கூட வீடு கொடுப்பாங்களா புரோக்கர்? அதுக்கு வீடு தான். இது பண்ணுங்க, அந்த அஸ்கிராஸ் ஆடுவே அங்க போய் புரோக்கர் முன்னாடி. அந்த ஹஸ்கி டான்ஸ் ஒன்று போடு, சரி. வாடகை குறைக்கிறானான்னு பாப்போம். உனக்குலாம் எதுக்கு வீடு அப்படின்னு என்ன வெட்டி வச்சிரும். என்ன எழவி அது? ஸோ நாங்கள் போய் அடி வாங்குறதுக்கு தான். அவள் ஆடிட்டு போயிடுவா, வாட்ச்மேன் என்னை தான் தூக்கி போட்டு அடிப்பான். அதுவும் கரெக்டா. இவ்வளவு கொடுமையான டான்ஸ் எப்படா பாத்துட்டு இருக்கேன்டா. ஆமா இல்லடா, எவ்வளவு சூப்பரா இருந்தது. ஆமா, ரொம்பவே நல்லா ஆடி இருந்தா. என்ன பண்றது, இத பார்த்து 2 மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நொல்லையாயிடுச்சு. ரொம்ப தீவிரமா ஹெல்ப் பண்றோம். ஃபோன் பண்ணிட்டு டேய் வீடு பாருடா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. போன் வைக்கும்போது டேய் அந்த ஆளுக்கு என்ன பொழப்பு இல்லையா, எத்தனை வாட்டி போவாங்க அப்படின்னு இப்ப சொன்னான் ப்ரோ. ஆனா நம்ம நம்மளை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கோமோ இல்லையா, நம்மளோட பொண்டாட்டிங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்படிலாம் நான் நினைக்கல, நான் போய் சொல்றான். சொன்னேன்னு வச்சுக்கோங்க. சிரிக்கிற நீ மானகட்டவல, சிரிக்கிறா மானகட்டவ, கண்டுபிடிச்சிட்ட. எனக்கு தெரியும்ல, நம்ம 2 பேரும் யாரு, அதேதான் பாத்துருக்கோம், எத்தனை பெண்களின் மனதை புரிந்திருக்கும். ப்ரோ. இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா மாட்டிப்பேன். திவ்யாக்காக மோனி ஒரு ஸ்டோரி போட போறாமா. அந்த அஸ்கி டான்ஸ் மோனி, இப்ப மோனிசா அந்த டான்ஸ் ஆடுறாங்க திவ்யாக்காக. பரவாயில்ல போடு, நல்லா இருக்கும். திவ்யா துரோகத்துக்கு கை தட்டுறா மோனி. ஓகே, நான் போய் வீடு பார்த்துட்டு உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன். ஓகே, 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணு. பை. ஓகே, நன்றிகள். நான் இத்துடன் இருந்து விடைபெறுவது உங்களில் நான். கார்த்தி தாண்டி போறாரு, நம்ம இன்னும் போகலடி. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. எழுதி கொடுத்தது மறந்துடும். பாய் பாய். ஸோ வீடு பார்க்க போகிறோம், மோனிக்கும் மோனி மாப்பிள்ளைக்கும். ஆல்ரெடி 4 வீடு பார்த்தாச்சு, ஆனால் ஒரு வீடு கூட கரெக்டாக செட் ஆகலை அவங்க எதிர்பார்க்குற மாதிரி. ஸோ இன்றைக்கி ஒரு வீடு இருக்குது, இதையும் போய் பார்ப்போம். ஸோ இதுவும் பார்த்தா அவங்க கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 3 வீடு இருக்கும். அதில் எந்த வீடுவோ அவங்க எந்த வீடு பிடிக்குதோ, எது அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஓகேவா இருக்கோ அந்த வீட்டுக்கு போவாங்க. ஸோ அவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா உனக்கு நெய்பர் ஆயிடுவாங்களே, தோழி நெய்பர் ஆயிடுவீங்களே. அப்போ ஒன்றா டான்ஸ் ஆடுவீங்களா? நீயும் ஸ்ரீதர் அண்ணாவை தலையில் கை வச்சுக்கோ. ஸோ வீடு தேட போகிறோம்.
எங்க போறோம்? எந்த வீடு பார்க்க போறோம்? நம்ம அதான் சொல்லியிருந்தோம்ல, ஒரு ஸ்ரீதர் ப்ரோக்கும் மோனிக்கும் வீடு பார்க்க போறோம். அது ஓகே. எந்த ஏரியா? அவங்க முன்னாடியே 2-3 வீடு பார்த்தோம், எல்லாமே இன்ட்ரான் சிட்டில தான் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு வீடு பேசியிருக்கிறது ஸ்பெயின் கிளஸ்டர் T03. அங்கே வந்து நேற்று தான் வேக்கண்ட் ஆயிருக்காங்க. இப்போ போய் நம்ம போய் அந்த வீடை பார்க்க போகிறோம். இன்னும் மெயின்டெனன்ஸில் இருக்கா இல்லை வீடு கச்சராவாக இருக்கான்னு தெரியல. கச்சராவாக தான் இருக்கும், ஏன்னா நேற்று தான் எம்டி பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க க்ளீன் பண்ணி வேலையெல்லாம் பார்க்கணும்ல. சைனா சீட்டன்ல பில்டிங் இது. சைனா சீட்டன்லாம் இல்லை ஆக்சுவலாக என்னன்னா, முன்னாடி இன்ட்ராசிட்டியில் ஈஸியாக வீடு கிடச்சிட்டு இருந்துச்சு நான் எடுக்கும் போதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்போல்லாம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்களாம். நம்ம பில்டிங்லேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து எம்டி ஆச்சுன்னு செக்யூரிட்டி சொன்னார். நான் அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டா அவங்க சொல்றாங்க ஆல்ரெடி 13 பேர் இருக்காங்களாம் சைனா கிளஸ்டர்ல ஸ்டுடியோ வித் பால்கனி வெயிட்டிங் லிஸ்ட்ல. ஏன் தெரியல. இப்ப மேபி அவன் கேட்டதுக்கு அந்த ஒரு ஏஜென்ட் என்ன சொன்னான்னா, இங்க வந்து மெட்ரோ ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது, ஸோ அதனால மெட்ரோ எம்ப்ளாயிஸ்லாம் இங்கேயே வந்து வீடு எடுத்துக்கிறாங்க, சீப்பாக இருக்கிறதுனால இங்கேயே பக்கத்துலேயே இருக்குது, அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டு எக்ஸ்பென்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இங்கேயே வீடு எடுத்துக்கிறாங்க அப்படின்னாங்க. 2 வருஷம் கழிச்சு வர அந்த மெட்ரோக்காக இப்பவே எடுத்து வீடு எடுத்துக்கோ. 2 வருஷம் இல்ல, 2029ல தான் வருதான் மெட்ரோ. ப்ளூ லைன் 2026 27 28 இருக்குல்ல, இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் இருக்குல்ல. அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க இப்பவே நினைச்சு, இத்தனைக்கு இங்க பார்க்கிங் கிடையாது பாப்பா. சை, ஆனா நல்ல கம்யூனிட்டி இது. பட் ஆனா நல்ல சீப்பான ஒரு ஏரியா, நல்லா இருக்குங்க. ஏன்னா நான் வீடு எடுத்துருக்கிறோம், உனக்கு தெரிஞ்சிருக்கோம் நாம இது எவ்வளவு லக்ஸரியான ஒரு ஆளு. நம்ம ஒரு ஆளுன்னு நினைச்சு நம்ம கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்களே. கார்த்தியனா வாழ்க, மோனி வாழ்க, ஸ்ரீதரனா வாழ்க, இந்து அக்கா வாழ்க. வேற யாராவது இருக்காங்களா? அவங்க 4 பேர் தான். அவங்க அம்மா ஊர்ல இருக்காங்கல்ல. ஸோ இன்ட்ராசிட்டி பத்தி எல்லாருக்குமே தெரியும். இங்க வந்து நிறைய ஏன் இன்ட்ராசிட்டி குட் ஏரியா, நோ வித்அவுட் பார்க்கிங். 30 நாள் இங்கிலீஷ் நோ. ஆமா கரெக்ட் தான் பேசுறீங்க. ஆமா கரெக்ட் தான். இங்க வந்து நிறைய கிளஸ்டரா இருக்குல்ல. ஸோ ஒவ்வொரு கிளஸ்டர் நாங்க போய் பார்த்தோம். நேற்று வந்து அது ஏதோ பேர்ஷியா கிளஸ்டர் போய் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ஸ்பெயின் தான் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சைனால ஒன்று இருந்துச்சு, அது போயிடுச்சு. ஆக்சுவலா என்ன பிளான்னா அவங்க கார்டன்ஸ்லயே மூவ் ஆகிற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனா மோனி கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தால கடைசி நேரத்துல வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அறிபறியில கிடைக்க மாட்டேங்குது. லைக் அவங்களுக்கு வந்து இன்னொரு 1 வீக்ல மூவ் இன் பண்ணணும். அவ்வளோ அர்ஜென்சில இங்க வந்து இப்போ கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் இருந்துட்டாக்க அப்புறமா நான் வேணா வெளியே போயிருக்கவா? நீயும் பெஸ்ட் ஐடியா நான் சொன்னேன். நீயும் மோனியும் எங்க வீட்டுல இருங்க, நானும் மாப்பிள்ளையே பாய்ஸ் ரூமுக்கு போயிடுறோம் அப்படின்னு. நீ போவியே தவிர அண்ணாலாம் போக மாட்டாரு. என்ன பண்றது? ஆனா இந்த ஐடியா கொடுத்ததே அவரு தான், அது மோனிக்கே தெரியாது. ஆனா உங்க குடும்பத்தை நான் யார் குடும்பத்தையும் விரிக்க பார்க்கல. அது ஒரு நல்ல ஐடியாவா சொன்னேன். 2 பேருக்கு ரெண்ட் கொஞ்சம் இதா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் ஐட்டம்லாம் ஜாமான்லாம் இருக்கும்ல, அவளுக்கு வந்து எப்பவுமே தனியா செட் பண்ணும், அழகா செட் பண்ணும். எல்லாருக்கும் போகும். நீயே யோசிக்கிற, அவ யோசிக்க மாட்டாளாக்க. இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்துறான். என்னையும் அவளுக்கு அவளுக்கு வந்து தனியா ஒரு வீடு செட் பண்ணும். பட் ஆனா அதுதான் அமைய மாட்டேங்குது. நாங்களும் தேடுறோம். பாசிபிளி இந்த வீடு கொஞ்சம் முன்னாடி நேற்று பார்த்த வீடு ஓரளவு ஓகே தான். ஸோ இந்த வீடு ஓரளவு ஓகே அப்படின்னா ரெண்டும் கம்பேர் பண்ணிட்டு எங்கே ரெண்ட் கம்மி, எந்த ஏரியா நல்லா இருக்கு அப்படிலாம் பார்த்துட்டு அவங்க மூவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஈஸியாக தேடி இருக்கலாம். டக்குன்னு வந்துட்டு சொல்லவும் அது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் இந்த ஏரியாவில் இந்த முன்னாடிலாம் கிடச்சி தாண்டி இருந்துச்சு, இங்கே இப்போ வந்து ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் அபிபி கம் டு துபாய்னு போடுறா, எல்லாரும் வரதான் செய்வாங்க. எல்லாரும் வந்து இப்ப அபிபி நோ கம் டு துபாய் ஆயிடுச்சு. ஆமா பாருங்க, இப்ப பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, நீங்க மட்டும் நல்லா இருப்பீங்க, நாங்க வந்து நல்லா இருக்க கூடாதான்னு. நல்லா இருங்க, யார் வேணாண்ணா இருங்க, பட் கொஞ்சம் என்ன கொஞ்சம் இடம் கொடுத்து. இது நல்லா இருக்கு பாரு பில்டிங் எல்லாம். ஸ்பெயின் கிளஸ்டர் நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஸ்பெயின் கிளஸ்டர். நானும் இங்க தான் ஃபர்ஸ்ட் வரேன். எல்லாரும் வெகேஷனுக்கு நல்ல வெளிநாட்டு பயணங்கள்லாம் போவாங்க. சைனாலேயே வாழ்ந்துட்டு, துபாயில வந்துட்டு இப்ப சைனால வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப ஸ்பெயினுக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா மொரோக்கோ போறோம், ஹாஸ்பிட்டலுக்கு. அது என்னது பிரான்ஸ் கிளஸ்டருக்குலாம் நான் போயிட்டு வரேன். உள்ள யாருமே இல்லாம பாத்ரூம் நம்ம மோனி நாங்க எடுத்துட்டு போயிடுறோம். டி சேரு
இந்த வியூ பாருங்க ஜி, வியூ ஃப்ரேம் பாருங்க ஜி, நல்லா இருக்கு. ஃப்ரேம் பாருங்க நல்லா இருக்குது. ஜி வியாபாரம் பண்ணுறியா? மோனி நல்லா இருக்கு மோனி, வாங்கிக்கோ. வாங்கிக்கோங்க வா, நல்லா இருக்கு. என்னம்மா ஓகே சொல்லிடுவாங்களா தெரியல, வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். நான் பார்த்த வீட்டில் இந்த வீடு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. பால்கனி ஏரியா எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. கொடி அவங்களே தந்துருவாங்களோ? கொடி கிடியெல்லாம் எடுத்து தருவாங்க. என்ன பாப்பா இப்போ லூஸ்டன்மா கேள்வி கேட்குற? கொடியெல்லாம் எப்படி பாப்பா தருவாங்க? சரி, கொடியெல்லாம் தர மாட்டாங்க. ஸோ 203 இதோட T03 ஸோ இதோட 4வது வீடு. இந்த வீட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்னும் ரெடி ஆகலை வீடு. அவங்க எவ்வளோ நாளில் ரெடி பண்ணுவாங்க, எவ்வளோ ரெண்ட்டு கேட்குறாங்க, அதெல்லாம் பொறுத்து தான் மூவ் ஆவாங்களா இல்லையாங்கிறது தெரியும். இந்த வீடியோ எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை இந்த வீடியோ போடுற வரைக்கும் அவங்க வந்து வரல வீடுக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ட்ரன்ஸ் சிட்டியில் ஏதாவது ஸ்டூடியோ வித் பால்கனி அவைலபிளாக இருந்துச்சுன்னா, இல்லை அப்படின்னா மோனி கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தா அதில் கூட கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் 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 சரி, அதை வீடு வந்து அவங்களுக்கு தான் பார்க்க வந்தோம். நீ உள்ளே வந்துட்டு என்ன சந்தோஷமா இருக்குதையா, ஹாப்பியாக இருக்குதையான்னு கத்திட்டு இருந்த. ஏதோ உனக்கே வீடு பார்க்க வந்ததா நினச்சிக்கிட்டியா? இருக்கிற ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்கறது பத்தலையா உனக்கு? எனக்கு புரிஞ்சு போச்சு. உன்னோட தோழி வந்து பக்கத்துலயே வரப்போறா, அந்த ஒரு குஷி. நடந்து வா, நீ தான் ஹெல்த்தி கப்புள் சொன்னில, நடந்து வா. வாக்கிங் டெய்லி இவ்வளோ கேலரிஸ்ன்னு கவுண்ட் பண்றீல, சாப்பிட்றதுக்கு மட்டும் கவுண்ட் பண்ணா பத்தாதுடா, வாக்கிங்க்கும் கவுண்ட் பண்ணணும். நம்ம நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இங்க மொட்டை மாடிலாம் இருக்காது. மொட்டை மாடி இருக்கும். சின்ன வயசுல அவ ஏதாவது வாடகை வீட்டுக்கு போறாங்க ஃபர்ஸ்ட் அப்படி போயிட்டு பார்க்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் மேல தான் போய் பார்ப்பேன். ஏன் எப்படி எல்லாரும் தள்ளி விடலாமா? மொட்டை மாடி எப்படி இருக்கு அப்படின்னு. நானும் இங்க ஃபர்ஸ்ட் வரும்போது சைனா கிளஸ்டர் வரும்போது மொட்டை மாடி இருக்குதா அப்படின்னு தான் கேட்டேன். இங்க மொட்டை மாடிலாம் இருக்காதாமே? மொட்டை மாடிலாம் இருக்கு, நமக்கு ஆக்சஸ் தர மாட்டாங்க. ஏன்னா நீ மேலே போய் கீழே குதிச்சுட்ட, இல்லை புருஷனை கீழே தள்ளி விட்டுட்ட ஒரு கோவத்துலனா, இந்த நிலா எல்லாம் இருக்கும்போது நல்லா பார்த்துட்டு அப்படியே போய் பால்கனியில் நின்று பாரு. இல்லை பால்கனிக்கு எப்போ நிலா வருமோ அப்போ வரைக்கும் வெயிட் பண்ணி பாரு. நம்ம பார்க்கும்போது அது அந்த சைடு போயிருதுல, தப்பு இல்லை. அது ஓன் தப்புடி, உனக்கு நேரம் வரும்போது பார்க்கணும். தனியெல்லாம் காய வைக்க முடியல. இல்லை எனக்கு புரியல, நீ இன்னும் இந்தியாவிலே இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் போய் காய வைக்கலாம் முடியாது. அன்னைக்கு 2 மாதம் நான் இங்கே இல்லைல்ல, அரிசி ஃபுல்லாக வண்டு புழுத்து போச்சு. நான் எப்படி அந்த பால்கனியில் எங்கள் வீட்டு பால்கனியில் 6 மணிக்கு வெயில் வந்துச்சுன்னா 9 மணிக்கு தான் போவோம். நான் ஏந்திக்கிறது 8 மணி, நான் எப்படி போவோம்? அது ஓன் தப்பு தானே. நீ 6 மணிக்கு எந்திரிச்சு காய வச்சிருக்கணும். அதனால அதை விட்டுட்டு வச்சுட்டு போனேன். வண்டு வந்துருச்சுன்னு, வண்டு வந்தது வண்டோட தப்பு, ஏன் தப்பு கிடையாது. நான் அந்த அரிசியில் ஏதாவது கை வச்சேனா? அதை வைக்கவே இல்லை. ஆள் இருக்கணும்ல வீட்டில், சத்தமாவது வரணும், டிவியாவது போடணும், கொடக்கொடன்னு பேசிட்டாவது இருக்கணும். ஆனால் ஒன்றும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா நான் என்ன பண்ண முடியும்? ஏய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி போடா. எங்களுக்கு எது கமிஷன் இருக்கா? அந்த vlog-ஓட மொத்த ரெவென்யூ எவ்வளோ? vlog-ஓட மொத்த ரெவென்யூவா? சொல்லுங்க மிஸ்டர் தினேஷ். நாங்கள் 4 வீடு பார்த்துருக்கோம், நீங்கள் ஒரு vlog தான் கொடுத்துருக்கீங்கன்னு என் பொண்டாட்டிக்கு ரொம்ப மனசு கஷ்டங்க. இல்லைங்க, நீ வந்து நீ அந்த ஒரு நிமிஷமா அதை காமிச்சிடணும். அதை வந்து நான் இதோட 4வது 5வது வீடு இது அப்படின்னு சொல்லி அதை காமிச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் ஏற்றிக்கும். சரிங்க சரி. ஓகே, அதாவது இப்படி கண்டென்ட் கொடுத்து கமிஷனை கட் பண்ணும் கார்த்திக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறேன். பாய். எபிசோட் முடிகிறது. ஆமா, மீண்டும் உங்களை அடுத்த கிச்சன் எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களில் நான் பை கார்த்திக். பாய். அசிங்கப்பட்டால் ஆட்டோக்கார இப்படிதான் கமிஷன் தராம கட் பண்றாங்க. கேட்டா கண்டென்ட் கொடுத்தேங்கிறாரு அவரு. சரி விடுங்க, பரவாயில்ல. ஆனால் நிறைய ஏரியா போனோம்ல. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, பக்கத்தில் க்ரோசரி இருக்கா அப்படிங்கிறது தேடணுமா. எப்படி இப்போ நம்ம போய் அங்கே ஏதாவது சிக்கன் இருக்கான்னு பார்த்துட்டு என்ன சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு. இப்போ முடிஞ்சிச்சு வீடியோ முடிய போகுது இல்லையா? வீட்டில் போய் சாப்பிடுவேன். நம்ம இப்போ மணி என்ன 12 மணியா? அந்த விரதம் ஒன்று இருந்தாங்க. சரி, விரதம் இல்லை, ஒரு அந்த சஷ்டியா அந்த ஒரு இது வந்ததுனால நான்வெஜ் சாப்பிடாம போன வாரம் வந்து அவளால் வாய் கட்டுப்படுத்த முடியல. அப்போ கூட வெஜ் பிரியாணி திங்காம வாழ்க்கை ஓடவே மாட்டேங்குது. இப்போ வர வீக்கெண்ட் ஆகி உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டா. உங்கள் அப்பா எவ்வளோ ஒரு சாமி பக்தராக இருக்காரு, சிவன் பக்தராக இருக்காரு. போட்டு விட்டா உனக்கு நான் எப்படி அடிபடிஞ்சு கிடக்கிறனோ அடிப்படி இப்படி சொல்லு. உன்னை எப்படி நான் அடி வாங்கி பணிய வச்சு இருக்கணும் அப்படி சொல்லு. அடி கொடுத்து பணிய வச்சு இருக்கணும். சொல்லு. அந்த மாதிரி நீ எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுக்க கூடாது, ஓகேவா? நான் போட்டு கொடுத்தேன்னு என் மாமியார்லாம் மாட்டிப்பாங்க. எதுக்கு இந்த பம்பு நமக்கு இல்லை? அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும்.
மாமா இது அங்கே நடக்கிற எந்த விஷயத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆமா நீங்கள் அத்தை, அத்தையை பிடிச்சி சாட்டர்டே வந்து சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. குழந்தைய பாவமா வலிச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு வழியாக ஒரு வீடு பார்த்துருக்கோம், கன்ஃபார்ம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகே, இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஒரு வழியாக நல்லா கன்ஃபார்ம் ஆனால் பரவாயில்ல, இல்லைன்னா திரும்ப வீடு பார்க்க வைப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. ஆனந்தமா இருக்குது. அதுதான் ஓ, அதுக்கு தான் ஆனந்தமாக இருக்குது ஐயாண்டியா. ஓகே, நாங்கள் போய் என்ன வாங்க போகிறோம் grocery ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு வருவோம். ஏதாவது நல்ல ஐட்டம்ஸ் ஏதாவது. அவங்கெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. இவ கம்மி சாப்பிடுவா. அதுவே நமக்கு தேவையான ஏதாவது அங்கே வாங்க முடியும். நாங்கள் எங்கே போய் க்ரோசரி போய் ஏதாவது சிக்கன் வாங்குவேன். எனக்கு எப்படியும் கன்ஃபார்ம் சிக்கன் வாங்குவாங்க. விரதத்தை முடிக்கணும்னு ஒரு ஆவலோடு இருக்கா. எங்க இவன் மனசுல என்னெல்லாம் தோணுதோ அது என்ன பழி தூக்கிட்டுக்கிட்டான். அவ்வளவுதான். எனக்கும் சாப்பிடணும். ஆமாம், அது எதுக்கு என் பேரை சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட என்ன போட்டு கொடுத்துட்டு இருக்க? ஆனாலும் மாமா நீங்கள் உங்கள் வளர்ப்புலேருந்து டீவியேஷன் ஆயிட்டா. என் கூட எப்போ சேர்ந்தாலும் அவர் என்ன சொல்வாரு, எப்போ நான் அதான் பொண்ணு அவர் என்ன சொல்லுவாருன்னா, அதுக்கு என்ன சம்மந்தமும் இல்லம்மா. இல்லை அவர் என்ன சொல்லுவாருன்னா, பொண்ணாக இருந்த வரைக்கும் அவள் பொறுப்பாக இருந்தா, பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் பருப்பெல்லாம் பார்க்க வேண்டியது உன் கடமை தான்ப்பான்னு அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு என்கிட்ட. ஆனால் இவளை வச்சு பொறுப்பும் பார்க்க முடியல, பருப்பும் பார்க்க முடியல. ஸோ இத்துடன் உங்கள் இடம் எது விரைப்படுவது உங்கள் ஓட்டவாய் கோகிலா.